மூவி வெளில வந்ததுக்கப்புறமா ரெகுலர் ரஞ்சித் படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் அந்த சர்க்கிள் பாயிண்ட்லேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் பவுண்டரி எடுத்து அவரோட ஐடியாலஜியை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஓகே, அது அவருடைய இஷ்டம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் சேம் ஐடியாலஜி டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கலில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை வச்சு சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மூவி லவர்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீட் டெஃபினட்டாக. ஆடியன்ஸஸ்க்கு வந்து இதில் இருக்கிற நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய போனஸாக வரும். பட் என்டர்டெய்னராக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பெருசாக என்டர்டெயின் பண்ணலை, அதுதான் உண்மை. ஆடியன்ஸ்க்கு ஓகேவாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய படம் வரல இவ்வளோ நாளாக, இந்த ஒரு பெரிய படம் பார்த்த ஃபீல் இருக்கும், அவ்வளோதான். புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. மேக்கிங் ஸ்டைலில் செம்மையாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு அந்த லுக் வாய்ஸ் நல்லா இருக்குது. பட் படம் ஓவராலாக பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லேக் இருக்குது. அதான் பெருசாக என்னமோ காட்ட போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன ஷார்ட்டாக முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் இது ஒரு புது கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க. இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் 2-3 இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது, ஓரளவு ஃபேண்டசி இருக்குது. ஒரு நிஜமாக நடந்த கதையை அதை வந்து கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய பயங்கள், அவங்களுடைய கவலைகள், அவங்களுடைய வாழ்க்கையில் எதுக்காக போராடினாங்கன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு என்டர்டெய்னிங் விதத்தில் அவர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்க்ரீன் பிளேவை விட வந்து ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது. ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டைலாக் டெலிவரி வாஸ் அ ப்ராப்ளம். இனிஷியல் ஸ்டேஜஸில் டைலாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக வந்து ஆடிபிளாக இல்லை, ரொம்ப தெளிவாக கேட்க மாட்டேங்குது. அதனால் வந்து நீங்கள் எஃபர்ட் எடுத்து போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைலாக்ஸ் புரியும். இதில் ஒரு ஹிண்ட் ஆஃப் ஃபேண்டசி இருக்குங்கிறதால வந்து லாஜிக்கெலாம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், வரலாற்று உண்மைகளையும் ஒரு கற்பனை கதையாக கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்காத இதுதான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு விக்ரம் இந்த வாட்டி. அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறது புதுசாக இருக்குது போது. பட் வந்து நம்ம அதோடைய தீம் வச்சு தான் செகண்ட் ஹாஃபே இருக்குது. அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதை வச்சு தான் நம்ம அதை செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் ஃபுல்லாகவே புரியும் நம்மளுக்கு. அதை எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்திருக்குல்ல. இப்போ சார்பேட்டா மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்தால் கண்டிப்பாக இதில் இல்லை போதுமான அளவுக்கு பத்தலை. இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் ஃபுல் மீல் சாப்பிடுவாங்க. சிலர் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டாலும் அந்த உருளைக்கிழங்கு, அந்த ஊறுகாய் அது இருந்தாலே போதும்னு நினைப்பாங்க. பட் அந்தளவுக்கு இதில் பெருசாக இல்லை. அது இப்போ வரைக்கும் டச் பண்ணாத பெர்ஃபார்மன்ஸ் தான் டாப் நாச்சு. இப்போ வரைக்கும் டச் பண்ணாத ஒரு இது. நம்ம கொடுத்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் விக்ரம் வந்து வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சூப்பராக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சினிமாவை ஒரு கிரேடு எடுத்துகிற மாதிரி ஒரு மேக்கிங், அது நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியாடிக்காக எடுத்து அந்த விஷுவலாக நமக்கு அந்த ட்ரீட் கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் நம்ம பாராட்டணும். அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. பட் எனக்கு ஒரு கண்டென்ட் வைஸாக ஒரு மூவியாக ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் போர்ஷனாக, என்டர்டைன்மெண்ட் கூட விட்டுருங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்களோ அது வந்து எனக்கு வந்து பாண்ட் க்ரியேட் ஆகணும். அது வந்து ஒரு மிஸ்ஸிங் ஃபீலாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா திரும்ப இதே பார்த்துட்டு இருக்கோமே, திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லும்போது மேபி அவருடைய ஃபேன்ஸ் கை தட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு சார். ரஞ்சித் வந்து கலக்கியிருக்காரு. போராடினா எல்லாம் கிடைக்குன்ற மாதிரி பண்ணியிருக்காரு. யூனிக்கான ப்ளஸ் பாயிண்ட்னா எதுக்குமே துணிஞ்சிருக்கணும், பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. அதுதான் அவர் சொல்கிறேன். ஸ்லோவாக போகுது சார். முழுக்க ஸ்டோரி வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறமேட்டு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. விக்ரம் ஆக்டிங் பக்காவாக இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்தோட வில்லி தான் சார் படத்துலேயே மெயின் ஹைலைட்டு. அவங்களோட நடிப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. ஜி பிரகாஷ் மியூசிக்ஸ் நல்லா இருக்குது. அந்த காலத்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் இதெல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். போர் அடிக்கலண்ணா, நல்லா அடுத்தடுத்து நல்லா இதுவாக போகுது, போர் அடி இல்லை. இது மஸ்ட் வாட்ச் மூவி தான். இது தியேட்டர் மெட்டீரியல் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்மக்கிட்ட சொல்லாத ஹிஸ்ட்ரி இது. ஸோ அதை ஒரு ஸ்டோரியாக எடுத்ததுனால எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம். ஆக்சுவலி மாளவிகா அவங்கள விடுங்க, பட் இதில் சியான் சாரோட ஆக்டிங் பக்காவாக இருக்குது. ஸ்டோரி செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்குது, ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது. படம் பக்காவாக இருக்குது. ப்ளஸ்னா ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம், கொஞ்சம் லேக் இருந்தாலும் ஆனால் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஜிவி மியூசிக் பக்காவாக இருக்குது. ரஞ்சித் சாரோட ஸ்ட்ரென்த் இது இல்லை, பட் ஆனால் இருந்தாலும் பக்காவாக இருக்குது. அவர் மூவி மாதிரி ஜானர் இது கிடையாது. இது வேறு மூவி, வேறு ஜானரில் தான் இருக்குது. ஆனால் வந்து பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா எப்படி சொல்கிறது, புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் நல்ல படம் தான், வாட்ச் கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை. ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குது, படம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. நடுவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது.
பட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன பிறகு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் வேறு லெவலாக இருக்குது. ஜிபி போட்டு தாயிட்டாப்பில் எல்லா சீக்வன்ஸும் படம் பயங்கரமாக சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கூஸ் பம்ஸாக இருக்குது. படம் வந்து எப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தால் கண்டிப்பாக அது பெரிய இதுவாக தான் இருக்கும். ஏன்னா சார்பேட்டா வந்து பயங்கரமான படம், அது எதிர்பார்ப்போடு வந்தால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு என்னமோ வந்து ஜங்கிள் புக்கையும் அப்புறம் வந்து நம்ம போதி தர்மனையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆரவாரமாக கொண்டு போகணும்னு பார்த்தா ஒரு சிம்பிளாக முடிச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. என்னென்னா ஆதி காலத்தில் வந்து இந்த அரக்கோணம் தாண்டி அரக்கோணத்துக்கு அந்த சைடில் உள்ள வாணியம்பாடி அந்த மக்களை தான் வந்து அடக்குப்பணியில் கொண்டு போய் இந்த தங்க சுரங்கத்தை உண்டாக்குனாங்க. ஸோ கேஜிஎஃப் வந்து இப்போ தான் நிறைய பேருக்கு வெளியில் தெரியுது. காரணம் வந்து கேஜிஎஃப் படம் வந்தது, இப்போ தங்கலான் வந்தது. ஆனால் கேஜிஎஃப்ல நீங்கள் இப்பயுமே போய் பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட் நடுவில் உள்ள தான் அந்த கேஜிஎஃப். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் தமிழ் மக்கள் தான் பேசிட்டு இருப்பாங்க, தமிழ் தான் அதிகமாக பேசுவாங்க. அது காரணம் வந்து அந்த காலத்தில் கடத்தி கொண்டு போய் இந்த தங்கத்தை இது பண்ணதை வந்து படமாக்கியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. சேன் விக்ரமோடைய ஆக்டிங் வேறு மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓகே, ஆனால் படம் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வேறு ஸ்க்ரீன் பிளே ஆஸ் யூஷுவல் தான். ரஞ்சித் மூவி வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்குது. ஸ்டோரி வைஸ் புதுசு தான், பட் அது ரஞ்சித் சார் எடுத்துருக்கும் போது அவரோட ஜானர்லேயே கரெக்டாக நல்லாயிருக்கு. வேறு லெவல்னு சொல்ல போனால் என்ன ஆக்டிங் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஒளிப்பதி நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஸ்டோரின்னு சொல்கிறது பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. பட் ரீசன் சொல்ல போனால் விக்ரம் மட்டும் தான் பார்க்குறோம், வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரை பார்க்கலாம், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா வேறு அதில் ஒன்றும் பெரிய அளவு இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்களா? ஆஸ் யூஷுவல் விக்ரம் ஆக்டிங் விட்டு தான். ஆஸ் யூஷுவல் விக்ரம் ஆக்டிங் மட்டும் தான் வேறு லெவலில் இருக்குது. ஹீரோயின் பெரிய அளவு இன்புட் அங்கே பெருசாக இல்லை சொல்ல போனால். ஆனால் மாளவி ஆக்டிங் மட்டும்தான். மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. ஜிவி பிரகாஷ் கலக்கியிருக்காரு, அதில் ஒரு மாற்றம் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்னா ஜியானுக்காக தான் எப்பவும் வர்றது, புரியுது? அவரோட ஆக்டிங்காக தான் வருது, அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு 100%. பட் என்னன்னா சொல்ல போனால் ஸ்டோரி வேணும்ல, வி நீட் டு சிட் 2.5 மணி நேரம் இருக்கணும்ல, அந்த ஸ்டோரி ஃபுல்ஃபில் பண்ணலை, கண்டிப்பாக பண்ணல. படம் வந்து ரஞ்சித் அண்ணாங்கிட்ட வந்து இந்த மாதிரி படம் வந்து எடுக்க முடியுமா, நாங்கள் எல்லாம் ஒரு குழம்பி போயிருந்தோம். உள்ளே வந்து உட்காந்த எல்லா மக்களுமே வந்து உள்ளே இந்த எல்லா பீப்புளுமே வந்து ஹாப்பி. ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஸ்டப்ஸ் தான் ப்ரோ. மேக்கிங் வந்து ஒரு டைட்டாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கே. அந்த ஃபீல் சீட் எட்ஜிங் ஃபீல் நிறைய இடங்களில் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ராவல் பீரியட்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் அந்த ட்ராவல் பீரியட்லாம் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக வந்து நமக்கு அந்த 1001 ஞாபகம் 100% 1001 தான் ஞாபகப்படுத்துது நிறைய இடங்களில். ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு வா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற இருந்துச்சு. ஆனால் ரிப்பீட்டடாக நிறைய இடங்கள் அதே தான் போட்டிருக்காரு. அண்ட் தென் நிறைய இடங்கள் நமக்கு இறைச்சலாகவே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. அதே மாதிரி விக்ரமோட டயலாக் டெலிவரிஸ் வந்து மாடுலேஷன்ஸ் வந்து நிறைய இடங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில இடங்கள் நல்லா மற்ற கேரக்டர் பேசுகிற டைலாக்ஸ் ஃபாலோ பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து விக்ரமோட டைலாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணவே முடியல. அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு நிறைய இடங்கள் அவரோட டயலாக் டெலிவரிஸ். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எனக்கு 1001 பார்த்தா மாதிரியே தான் இருந்துச்சு. இதெல்லாம் 10-15 வருஷம் முன்னாடியே 1001 செல்வராகவன் சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆக்சுவலி சொல்ல போனால் நாங்கள் கேஜிஎஃப்லேருந்து இங்கே வந்து இந்த படம் பார்க்கணுன்னே வந்தோம். இந்த படம் பார்க்கணுன்னே கேஜிஎஃப்லேருந்து வந்தோம். நாங்கள் கேஜிஎஃப்லேருந்து இங்கே வந்து வேறு லெவல். ஏன்னா இது வந்து உண்மையான எங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்கிற ஒரு படம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் வந்த ஒரு வழி தான் இது. ஸோ அதை வந்து நேர்மையாக ரஞ்சித் அண்ணா வந்து ரொம்ப அருமையாக இதை வந்து காமிச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் குடும்பமாக வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஒரு ஆர்ட்டாக கண்டிப்பாக காமன் பீப்புளுக்கு போய் ரீச் ஆகும். ஆஸ் அ மூவி பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். பட் இதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்க்குறவங்களுக்கு, இந்த புக்கை பற்றி படித்தவங்க, இந்த ஊர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக தெரியும். ஸோ அந்த விதத்தில் வந்து காமன் பீப்புள் வந்து ஆஸ் அன் ஆர்ட் they really enjoy it. ரெண்டுமே ஈக்குவல். கிளைமேக்ஸ் வந்து வாஸ் ஃபேண்டாஸ்டிக். எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் ரியல் ஸ்டோரி. ஸோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக, விஷுவலும் பயங்கர விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. அப்புறம் எல்லாரும் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ஸோ மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஓவரால் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த டயலாக்ஸ், விக்ரம் சார் பேசுகிற டயலாக்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டுபிடிக்கிறது, அவங்க கஷ்டப்படுறது, அதுக்கப்புறம் அந்த இவங்களை எதிர்த்து நிற்கிறது, அந்த இடத்துல எல்லாமே ரொம்ப பயங்கர மொமெண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரில் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக டிவியில் பார்க்க வேண்டிய படம் கிடையாது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும்.